நாம் கடந்த வாரத்தில் இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த திருச்சபையானது மிகவும் உபத்திரவத்திலே மிகவும் குறுகிய காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் கிட்ட இந்த திருச்சபையினுடைய சூழ்நிலையை குறித்து நம்மளால் என்ன முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அதிலே அவர்கள் 3 ஓய்வு நாட்களிலே, அப்போஸ்தலர் 17:2 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து, அப்ப அந்த 3 ஓய்வு நாட்களுக்குள் உருவாகிய ஒரு திருச்சபையாகத்தான் இந்த தெசலோனிக்கேயர் திருச்சபை இருக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஏறக்குறைய 1 மாதத்துக்குள் உருவாகிய ஒரு இளம் திருச்சபையாக காணப்படுகிறது. இந்த திருச்சபை சூழ்நிலையில இங்கு ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதான ஒரு பேச்சை நம்மளால எங்க பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்படிங்கிறதான வார்த்தை என்பது பொதுவாக எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கடவுளுடைய வார்த்தையை பேசி மாறுதலை உட்படுத்தக்கூடிய நபர்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அநேக மொழிபெயர்ப்புகள் போன வாரமே நம்ம வாசிச்சிட்டோம், அதனால அதெல்லாம் சும்மா உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன். அநேக மொழிபெயர்ப்புகளில் அது கலகத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்று என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஏனென்றால் பொதுவாக யூதர்களுடைய மனநிலை என்பது அவ்வளவு எளிதாக பிறரோடு ஃபர்ஸ்ட் ஒத்து போக மாட்டார்கள். ஏன்னால் அவர்கள் தங்களுடைய இந்த சமய சடங்குகளை வைத்துக்கொண்டு தாங்கள் மேலானவர்கள் என்று எண்ணி பிறரோடு குறைந்தபட்சம் கூட என்ன மாட்டாங்க, ஒத்து போக மாட்டாங்க. 2வது, வணிகர்கள் செல்வாக்கு உடையவர்களாக இருந்தபடினால் அரசாங்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தி அரசாங்கத்தை கவுத்து போடுகிற வேலையை அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ ஆகவே இந்த ரோம அதிகாரிகள் யூதர்களை பார்த்து சற்று என்னவா இருப்பாங்க, தயக்கத்தோடு என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ ஆங்கிலத்துலனா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா த ட்ரபுள் அப்படிங்கிறதான வார்த்தை, குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள், கலகத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை என்ன ஆகுது, வருது. ஈவன் அந்த சம்பவத்திலுமே, அதாவது இந்த சம்பவத்திலே பாருங்களேன், இவங்களை உலகத்தை கலக்குறவன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு அதிகாரிகளையும் கலங்க பண்ணினர். அப்ப அவங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிற போது டக்குன்னு அவங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, இன்னொரு ராஜாவை பத்தி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஏன்னா கிறிஸ்து என்றால் என்னது, அரசர், ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு. அப்ப ஆரம்பத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு. இயேசுதாயா நம்முடைய ஆளுகை, நம்முடைய ராஜான்னு சொல்லும்போது இன்னைக்கு யாரும் என்ன போறதில்ல, பிரச்சனை பண்ண போறதில்லை. ஆனால் அன்றைக்கு இப்படி ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆகவே இதுல என்ன வாசிக்கிறோம், ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று என்ன பண்ணாங்க, கூக்குரலிட்டார்கள். அப்ப இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் என்பது ஒரு கலகம் ஏற்படுத்துகிற நபர்கள் இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, வந்து விட்டார்கள். அப்ப உலகம்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல குறிப்பாக ரோமர்கள் ஆட்சி செய்கிற இடத்தை குறிக்கிறது. உலகம் முழுவதும் பவுல் போனாரா அல்லது ஆதி திருச்சபை நடந்துச்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்ப இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்களில யூதர்கள் எல்லா இடத்துலையும் ஒத்து போக மாட்டாங்க, விக்கிரகங்களை வணங்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட தீட்டு என்று சொல்லி சரியாக தங்களை என்ன பண்ணுவாங்க, வேறு விருத்தி கொள்வார்கள். அப்புறம் நான் சொன்னது போல குறிப்பாக யூதர்கள் இருக்கக்கூடிய வணிகர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் என்னவா இருந்தாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் பலமுடையவர்களா என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஸோ ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே உருவாகிய ஒரு இளம் திருச்சபை தான் என்னது, இந்த தெசலோனிக்கேயர் திருச்சபை. ஆனால் இந்த திருச்சபை விசுவாசத்தில் என்னவாக இருந்தது, பலனாக இருந்தது. கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்கப்பட்ட, கொஞ்சம் சில மாதங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை மிக மிக சிறப்பாக இருந்ததை இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. முதல் வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும். பவுலுடைய இறையனுடைய 3 விஷயத்திலும் இவங்க சிறப்பா இருக்கிறாங்களாம். விசுவாசம், அன்பு, அப்புறம் என்னது, நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பே பெரியதுன்னு சொல்றாருல, பவுல் தன்னுடைய இறையியலை இந்த 3ஐ மையப்படுத்தி என்ன பண்ணுகிறார்,
பெரும்பாலும் பிரதானப்படுத்துகிறார். இந்த 3 விஷயத்திலையும் இவங்க சிறப்பா இருக்கிறதாக இந்த பகுதியில் அவர் என்ன பண்ணுகிறார், வலியுறுத்துகிறார். இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அவங்க எப்படி சிறப்பாக இருந்தார்கள் போன வாரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிந்திச்சிட்டோம். அதாவது அவர்களை பற்றியதான சாட்சி, அவர்கள் மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் இருந்தார்கள் என்று 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்துல இவர்களுடைய இந்த மனம் மாறுதல் எங்கும் பிரசித்தமாயிருக்கிறது. தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அது மட்டும் இல்ல, இவங்க மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதாக இவங்க சாட்சி மட்டும் இல்ல, இவங்க சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். விக்கிரங்களை விட்டு எப்படி தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள் என்ன பண்றாங்க, அறிவிக்கிறார்கள். வருகை வரைக்கும் அறிவிக்கிறார்கள். ஒரு முழு ஹோல் கொஞ்ச நாள்ல அவர் திரும்ப வரப்போகிறார்கிற செய்தி வரைக்கும் என்ன பண்றாங்க, அறிவிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு திருச்சபையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அந்த திருச்சபையில தான் காணப்படுகிற ஒரு சிறிய காரியங்களை முன்னுரையாக முடிவுரையாக என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து. அங்கு சில நடைமுறை சிக்கல்கள் சில இருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா நீங்க எப்படி கடவுளுடைய வருகைக்கு எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். இந்த 12, 13ஆம் வசனத்தையும் நம்ம கடந்த வாரத்திலே தியானிச்சு முடிச்சிருக்கிறோம். அது இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாய் நினைவுபடுத்துகிறேன். அன்றியும் சகோதரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்வனாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அப்ப உங்களை தேவனுக்குள் நடத்துகிறவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், விசாரணை செய்கிறார்கள், புத்தி சொல்லுகிற, இந்த 3 ஒண்ணுதான். அவர்கள் உங்களுக்காக என்ன பண்றாங்க, செயல்படுகிறார்கள்ங்கிறத வலியுறுத்துறார். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, மதிக்க வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றார். அப்ப ஒரு ஊழியர் விசுவாசிகள் கர்த்தருக்குள் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு என்று பிரயாசப்படுகிறதாக இருக்கட்டும், புத்தி சொல்கிறதா இருக்கட்டும், விசாரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவர்களுடைய அவசியமான பணியாக என்ன இருக்கு. உங்களை பள்ளியில் சேர்த்து விடுகிறதோ, கல்லூரியில் சேர்த்து விடுகிறதோ, அல்லது உங்களுடைய திருமணங்க காரியம், இவைகளை விட எது பிரதானமானது? ஒரு ஊழியர் உங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் ஊழியருடைய பிரதான பொறுப்பு. மற்ற விஷயங்கள்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட என்ன முடியும், செய்ய முடியும். ஆக அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, நாங்களோ இப்படி பந்தி விசாரிப்பு செய்வதை விட நாங்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருக்க வேண்டியதுன்னு சொல்றாருல. ஸ்தேவான் அதாவது இந்த உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்க வருகிற போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்துல பாருங்களேன், நாங்க பந்தி விசாரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 4 ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்ப என்னது, ஒரு சபையில் ஒரு ஊழியருடைய பிரதான வேலை சபையை எடுத்து வைப்பதோ, சபையை ஒழுங்கு செய்வதோ, சபை கட்டடங்களை அது அல்ல. அதுக்குதான் வேற ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஊழியர் ஒரு தேவனுடைய பணியை செய்யக்கூடிய பிரதான வேலை திருச்சபையாருக்காக ஜெபிப்பதும் அல்லது தொடர்ந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதும் தேவ வசனத்தை முறைப்படி என்ன பண்ணுவது, சொல்வதுதான் ஒரு ஊழியருடைய பிரதான பணியாக இருக்கிறது. அதை தாண்டும் சபையில் அநேக வேலைகள் இருக்கிறது, ஆனால் அது பிரதானமானது அல்ல. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஒரு ஊழியருடைய பங்கு, அவன் என்ன செய்ய போறான், அடுத்து என்ன, அதெல்லாம் அடுத்து. ஆனா ஃபர்ஸ்ட் அவன் கடவுளுக்குள் இருக்கிறாரா, கர்த்தருக்குள் சரியாக இருக்கிறாரா என்பதற்கு பிரயாசப்பட வேண்டும், அவரை விசாரிக்க வேண்டும், அதை புத்தி சொல்ல வேண்டும். 3மே ஒரே அர்த்தம் தான். பிரயாசம், விசாரணை, புத்தி சொல்லுதல், இது எல்லாமே 3மே என்னதுதான், ஒரே விஷயமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை எதுக்கு அனுப்புறோம், படிக்கிறதுக்கு தான். அங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது, கலை நிகழ்ச்சி இருக்கிறது, இன்னும் பல ஆற்றல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அங்கே செய்யலாம், வெற்றி பெறலாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தர் படிக்கிறோன்னா வாத்தியாரை பார்த்து என்ன சொல்லுவோம், சார் நாங்கள் உங்களை விளையாடுறதுக்காக இந்த ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம், நீங்கள் என்ன அவனுக்கு நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டீங்க, அவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, படிக்க வைங்க, மற்றதெல்லாம் அப்புறம். எல்லா பேரண்ட்ஸும் தெரியும். அப்போ ஒரு ஆசிரியர் முதன்மையாக ஒரு மாணவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, அல்லது பெற்றோரும் எதிர்பார்ப்பு, அந்த ஆசிரியருடைய பிரதான பணி என்னது, கல்வி கொடுப்பது. அதை தாண்டி வாழ்வியல் பேசுவாங்க.
தம்பி உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு வாழ்வியல் பேசுவாங்க, அரசியல் சொல்லலாம், அல்லது இதை சொல்றது போல கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது, விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் படிப்போடு துணை. அதை போல ஒரு போதகருடைய பிரதான பணி என்பது ஒருவன் கர்த்தருக்குள் இருப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதை தாண்டியதான துணை பணிகள் மற்ற விஷயங்கள் என்ன ஆகலாம், இருக்கலாம். ஒரு விசுவாசிகளுக்கான மருத்துவம் சார்ந்த உதவிகளாக இருக்கட்டும், அது கல்வி சார்ந்த உதவிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கான உதவிகளாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் என்னதான் இரண்டாம் பட்சமாகத்தான் செயல்படுகிறது. அப்ப இப்படிதான் நான் ஒரு ஊழியர் என்ன பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். நீங்கள் அவர்களை மதித்து, இந்த 12ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம், இந்த அவர்களுடைய 13ல வரக்கூடிய அவர்களுடைய கிரியைங்கிறது தான் 12ல பிரயாசம், விசாரணை, புத்தி சொல்லுது. இந்த கிரியல் நிமித்தம் நீங்க அவங்களை என்ன பண்ணுங்க, அன்பா எண்ணுங்கள். இப்ப மேல மதியுங்கள் சொன்னதுதான் இந்த வசனத்துல என்னவா சொல்றாங்க, அன்பா எண்ணு. இப்ப நீங்க ஊழியரை அன்பு கூறுங்கள் அல்ல, ஊழியரை மதிக்க தான் அங்க என்னது பிரதானம். சில நேரத்துல இந்த குடும்பத்துலலாம் எனக்கு அப்பா மேல ரொம்ப பாசம், எனக்கு என்ன சொல்றது பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம்லாம் சொல்லுவாங்க. ஆனா கீழ்ப்படிய மட்டும் மாட்டாங்க. இந்த பாசம் இருக்கிற இடத்துல என்ன மாட்டாங்க, அதிகாரத்துக்கு என்ன மாட்டாங்க, கீழ்ப்படியா நம்ம அம்மா தானே, அம்மா அப்பா தானே, பேசிக்கலாம் அப்படின்னு. அன்பு உண்மையிலே என்ன இருக்கும், அன்பு இருக்கும். ஆனா சொன்னா மட்டும் என்ன மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இதை பார்த்தா என்னடா அப்படின்னு சொல்லும். அப்ப இவங்களுக்கு என்ன புரியல, அன்பு இருக்கிற இடத்துல அடங்கி போவது என்ன ஆகிறது இல்லை, நடக்கிறது இல்லை. ஆனால் சரியாக சொல்ல வேண்டுமானால் அன்பு ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஊழியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிற போது அங்கு பிரதானம் என்பது நீங்கள் அவரை என்ன பண்ணுங்க, மதியுங்கள். ஈவன் 2 தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது, திருவசனத்துல பிரயாசப்படுகளை இரட்டிப்பாய் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு. அது அந்த இடத்துல மரியாதை செலுத்துங்கிறது அல்ல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மதிக்க வேண்டும். ஏன் மதிக்க வேண்டும், பிரயாசப்படுறாரு, மதிக்கலனா ஊழியர் மேல உங்களுக்கு வேல்யூ மதிப்புன்னு ஒன்று இருந்தாதான் அவர் சொல்வதற்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, கீழ்ப்படிவீங்க. ஆகவே தான் சொல்றோம், பெற்றோரை அன்பு மட்டும் கூறாதீர்கள், பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது தாயும் தகப்பனையும் நேசிப்பாயான்னு சொல்லலாம். பாத்தீங்களா, டேய் இங்க பாருங்க, பெற்றோர்களை நேசிப்பாயாங்கன்னு சொல்லல. ஏன்னா நீங்க நல்லா பிள்ளைகள் எல்லாம் சண்டை போடுற பிள்ளைய கூட அம்மா கொண்டுனா அழுகுங்க, பிள்ளைகள் கொண்டா அம்மா அழுவாங்க. ஆனா ஆண்டவர் அன்பு கூறுவாயான்னு சொல்றப்பெல்லாம் எப்படி எழுதியிருக்காரு, கனம் பண்ணு, மதி, ரெஸ்பெக்ட் கொடு அவர். ஏன்னா அதுதான் ஆளுகை கீழே வரக்கூடியது. ஒருவரை கனம் பண்ணினால் நான் அவருடைய அதிகாரத்துக்கு கீழே என்ன பண்ணுவேன், வருவேன். அவங்க சொல்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். வெறும் ரசிகர்களாக இருந்தால் சொல்றது என்ன மாட்டான், அவரை பிடிச்சிருக்கு ஆனா அவர் சொல்றது என்ன மாட்டான், கேட்க மாட்டான். ஆனால் மரியாதை, மதிக்க கற்றுக்கொள்ளும். நீங்க யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க, யாரை மதிக்கிறீங்களோ அவங்க வார்த்தை. அப்ப பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னது அதனால சொன்ன அன்பை விட எது இந்த இடத்துல ஹைலைட் பண்ணா மதியுங்கள். அதுக்கு மாற்று சொல்லாதான் இங்க சொன்னார். நீங்க போதகர்களை அன்பு கூறுங்கள் சொன்னா என்ன அர்த்தம், போதகரை மதியுங்கள். ஏனென்றால் அப்பதான் அவருக்கு கீழ்ப்படிவோம். இப்ப இதுலயுமே கூட பாருங்களேன், நீங்கள் மிகவும் நீங்கள் மதித்து அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. இந்த எண்ணிக்கொள்ளும்படிங்கிறதுடைய அர்த்தம் அவர்களை அன்பாய் என்ன பண்ணுங்க, நடத்துங்கள். நான் ரொம்ப போதகர் மேல மரியாதை வச்சிருக்கேன் சார், ஆனா அவர் சொன்ன என்ன மாட்டேன், கேட்கவே மாட்டேன், நான் தென்னாவட்டாதான் இருக்கும். இது இயல்பாகவே நமக்கு என்ன ஆகுறது, ஒரு இதில் நீங்க ஒரு ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் போறீங்கன்னா அங்கே போயிட்டு அட்னகால் போட்டுக்கிட்டு சவுடாலா போட்டுட்டு போதா குறைக்கு காலரை தட்டு என்ன என்ன சார் அப்படி கேட்போமா, ஏன் அது மரியாதை குறைச்சலாக நாம் பார்க்கிறோம். தம் அடிச்சுக்கிட்டே பாத்தியார்ட்ட பேசுவோமா, அப்ப அதெல்லாம் அவமரியாதையான செயலாக பார்க்க. ஒரு ஒழுங்காக உட்கார, நீங்க பெரிய தலைவர்கள், பிரதமர், குடியரசுத் தலைவரெல்லாம் நீங்க ஏதாச்சும் விருது வாங்க போனா விருது வாங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களாம். நீங்க எவ்வளவு தூரம் கிட்ட போய் நின்று பேசலாம், நீங்க எப்படி நடந்து போகணும், அவர்கிட்ட கை கொடுக்கலாமா, அவங்க சொல்றதுதான் செய்யணுமா,
நாம இஷ்டத்துக்குலாம் இறங்க முடியாதான், செய்ய முடியாதான். ப்ரொசீஜர் சொல்லுவாங்களாம், இவ்வளவு நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது, நிக்க கூடாது, இப்படி போய் எல்லாமே சொல்லுவாங்களாம். சின்ன சின்ன, ஏன்னா அவன் ஏதாச்சும் விஷ மயக்கம் போடுற மருந்து ஏதாச்சும் அடிச்சு போயிட்டாலும் என்ன பண்றது, நிறைய அந்த பாதுகாப்பு, அவங்கள்ட்ட பேசுற வார்த்தைகள் கூட. ஸோ இப்படி வந்து பயங்கரமா என்ன பண்ணுவாங்களாம் பேசுவாங்க. உயர் அதிகாரிகளை நம்ம அப்படிலாம் இருக்கணும் இல்லை, ஆனால் அதற்கான மரியாதை செலுத்து. ஏன் நாம் திருச்சபையில் ஒழுங்குகிறவமா உட்காரன்னு சொல்றோம்? ஏன் இந்த நடுசன்ற கேப் கூட சொல்றவங்கெல்லாம் ஏன் படுத்து விடுறாங்கன்னா, ஸ்கூல்ல உட்காடுறாங்களா இல்லையா? 3 மணி நேரம் உட்காந்து நினைக்கிறாங்க, ஆனா நாம இங்க படுக்க வைக்கிறோம். ஏன்? அவங்கள அடிச்சு ஒடுக்கி உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, இருப்பிச்ச கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு போறாங்க. ஸ்கூல்ல எப்படியா தீனியெல்லாம் கூட்டிட்டு சுத்துறாங்க, உட்காந்து ஒரு இடத்துல என்ன பண்றாங்களா, அந்த இடத்துல கூட்டி அள்ளுவாங்கல்ல. ஒரு இடத்திற்கான மரியாதைன்னு ஒன்று என்ன பண்றோம், கொடுக்கணும். ஏன் சேர வரிசை இப்படி போடணும்? ஒரு பார்க்க அப்பதான் என்னவா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். நடுவில் உட்காந்தா ஒழுங்கா இருக்குமா? ஒழுங்கா இருக்காது. அது திருச்சபைக்கான ஒரு இது இருக்காதுல்ல. எதுக்கு ஒரு சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் என்ன பண்ணணும், செய்ய கடவுது அப்படின்னு சொல்றோம். திருச்சபை நம்ம எட்டரைக்குன்னு வச்சிருக்கிறோம், ஆனா நல்லொழுக்கும் கிரமமாய் எட்டரைக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, ஆரம்பிக்கிறது இல்லை. போன வாரம் ஜோசுவா அடே பாஸ்டர் 8:45 இல்லை, ஏய் நீ 8:45 வரனால நம்ம திருச்சபை 8:45 ஆரம்பிக்க முடியும். நம்ம திருச்சபை என்னது, அவன் 8:45 நினைச்சிருக்கேன் சொல்ல எப்படி இருக்கும்? எல்லாவற்றிலும் என்னது, ஒரு குறைந்தபட்ச அந்த மதிப்புங்கிற வருகிற போது அங்க என்ன இருக்கும், ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் என்ன ஆகும் இருக்கும். நீங்க எந்த நிர்வாகத்தில் எடுத்துக்கோங்க, நம்மளோட ஒர்க் பண்ண ஒரு டீச்சரே பிரின்சிபால் ஆனா அந்த பிரின்சிபாலுக்கும் உரியக்கூடிய என்ன கொடுக்க வேண்டியது, ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டியிருக்குது. நேற்று வரைக்கும் எங்களோட வேலை செஞ்சுட்டு இப்போ பிரின்சிபால்லாம் நாங்கள் என்ன அவங்க பெரிய மதிக்கணுமா அப்படின்னு சொன்னா அதுதான் முரட்டாட்டத்தின் சுபாவம். நிறைய டீச்சர் மதிக்க மாட்டாங்க தெரியுமா, தன்னோட வேலை பார்க்குறவங்க. நாங்கள் ஒரு அரசு பள்ளிக்கு போகிறோம், அதில் புதுசாக ஒரு பிரின்சிபால் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அந்த கிளாஸ் எடுக்கிறோம், அந்த ஹெட்மிஸ்ஸை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சீனியர் ஸ்டாஃப் நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் வர மாட்டாங்க, இவங்க பேசுறதையும் கேட்க மாட்டாங்க. அங்கே உட்காந்து அந்த பழைய மிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோனை நோண்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்க வேலை அல்லவா, என்னதான் இருந்தாலும் நீங்களாம் என்னது ஜூனியர், நாங்க யாரு சீனியர். ஆகவே தான் சொல்லுகிறோம், அன்பை விட ரெஸ்பெக்ட் என்னது முக்கியம். எந்த ஒரு உறவும் வளர வேண்டுமானால், ஆழப்படுத்த வேண்டுமானால் அங்கு அன்பு மட்டும் என்ன ஆகாது, போதாது. அன்பு தேவை, ஆனா அன்பு மட்டும் என்ன ஆகுது, போதாது. ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவை. அப்ப ஊழியத்துல இவர்கள் பிரயாசம் கிரியை இதெல்லாம் செய்யறபடினால அவர்களை மதித்து மரியாதையாக நடத்துங்கள் அப்படின்னு சொல்றதுதான் எண்ணிக்கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தை. ஏன் இந்த எண்ணிக்கொள்ளுங்கிற வார்த்தை விளக்க சொல்றேன்னா, பைபிள்ல நிறைய இடத்துல நீங்கள் உங்களை இப்படி எண்ணிக்கொள்ளுங்கன்னு வரும். எண்ணிக்கொள்ளுங்கள்லாம் நினைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் என் பாஸ்டருக்கு நான் ரொம்ப மரியாதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க அப்பா அம்மானா எனக்கு பெரிய, வெளியிலலாம் சொன்னா எங்க அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேள்விப்பட மாட்டாங்க, ஆனா வெளியில போய் பேசினா எங்களுக்கு எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கும், டே அதுல ஏதாச்சும் 1-2 கீழ்ப்படிக்கடா, வெளியில நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கல என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை. ஆக எண்ணிக்கொள்ளுங்கள் என்பது நினைத்துக் கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தத்துல அல்ல, அப்படி நடத்துங்கள் நடங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. இது ரோமர்ல இந்த வார்த்தை வந்து இந்த மாதிரி வரும். நீங்கள் பாவத்திற்கு மரித்ததாக என்ன விடுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா ஒண்ணு என்னது, நினைச்சுக்கிறீங்கன்னு இல்லை, பாவத்துக்கு மரித்ததாக நீங்கள் நடங்கள். இனி பாவம் என்ன கூடாது, செய்ய கூடாது. ஸோ அந்த அர்த்தத்துல தான் என்ன பண்றாரு, சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இத அவர் 13 பாருங்களேன், உங்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏன் இதை கட்டளையா சொல்லாம வேண்டுகிறார்? ஊழியரை ஒழுங்கா மதிங்கடா, இதுவே தேவ கட்டளைன்னு கட்டளை சொல்லாம ஏன் வேண்டிக் கொள்கிறார்? அப்பதான் அவர் ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் மதிக்கிறா. இல்ல, இது அன்பினால் ஏற்படக்கூடிய ஒரு உறவு. கட்டளைனால் இப்ப அவரும் ஊழியரா, நீங்க எல்லாரும் என்ன கிளம்புங்கடா அப்படின்னு பெருமை பிடிச்சவரு, பெருமையில் இருக்கிறாருன்னா என்ன ஆகும் தோணும். எந்த ஊழியரும் தன்னை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரனாக நான் கூடாது, நினைக்க கூடாது. அது விசுவாசிகளுடைய பொறுப்பு. என்னுடைய நடத்தையும் என்னுடைய கிரியையும் பார்த்து எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை யார் கொடுக்கணும், விசுவாசிகள் கொடுக்கணும். அப்ப பவுல் அதை தெரிந்தவராக அவரும் ஒரு ஊழியராக இருக்கிற அப்படின்னா எல்லாரும் இதை செய்யுங்கள் என்ன பண்ணல, கட்டளை நான் கேட்டுக்கொள்கிறேன், அது உங்களுக்கு நல்லது.
அதை ரிக்வஸ்டா என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா இது கட்டளை கொடுக்கறனால நீங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கே கீழ்படிய மாட்டோம், ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜருக்கே இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க. ஒரு காலத்துல முதலாளிக்கெல்லாம் பயப்படும், முதலாளிகளுக்கே என்ன இல்லை பயம் இல்லை, இருந்தா இருக்கிறேன் போன போறேன், இல்லைன்னா இன்னொரு கடை, இல்லைன்னா இன்னொரு கம்பெனி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இங்க யாருக்குமே அடங்கி இருத்தல்ங்கிற சூழல் வரல. அப்ப திருச்சபைங்கிறது ஒரு அதிகாரத்துவத்தை மட்டுமல்ல, ஒரு அன்பினால் கட்டப்படுகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ ஆகவே நீங்க இதை உண்மையா புரிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, அடங்கிடும். ஏன் 22, 25 வயசு இருக்கிற ஒரு வாலிபன் பெற்றோருக்கு பயப்படுறான், அடிச்சிருவாங்கண்ணா. ஏதோ ஒரு விதத்துல அன்பு, அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அவங்கள மனசு நோகடிக்க கூடாது. 50 வயசு பிள்ளைகள் கூட 60 வயசு அம்மாவுக்கு பயப்படுறாங்களே, ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. பயப்படுறாங்களா இல்லையா? அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, வேணாண்டி. ஏன்? அது மரியாதை, அவர்கள் மீது இருக்கிற மதிப்பினால் வரக்கூடிய பயம். யாரும் கட்டளை இன்னைக்கு கொடுக்கறது இல்லையே, இல்லைன்னா அவனை சோறு போட மாட்டேன் யாரா சொல்றாங்களா? அது இருக்குது சில இதுல. ஆனால் இது மரியாதையினால் வரக்கூடிய என்னவாக இருக்கிறது, ஒரு கீழ்ப்பிடிதலா இருக்கு. அதுதான் நிலைத்திருக்கும். பிள்ளைகள்கிட்ட நாம இந்த வயசுல நாம் அதிகாரத்தை காண்பிக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு நம்முடைய அன்பு, நம்முடைய பிரயாசம் இதெல்லாம் புரிவதை போல மரியாதையினால் உண்டாகிற ஒரு கீழ்ப்பிடிதல் தான் என்ன பண்ணும், நிலைத்திருக்கும். ஆனால் இந்த வயசுல அவங்களுக்கு புரியாது. எதுதான் புரியும்? குச்சி தான் என்ன ஆகும், புரியும். ஆனால் வாலிபர்கள், வளர்ந்த நம்மை போன்றவர்கள் ஒருவருடைய கிரியை பார்த்தவர்களை மதி. ஒரு மனைவியை நாம ஏன் மதிக்கிறோம்? வீடெல்லாம் கிளீன் பண்ணுகிறாங்க, நமக்காக நம்மோடு கூட வாழுகிறார்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, நம்மோடு வாழுகிறார்கள், நம்மையும் மதித்து என்ன பண்றாங்க, வாழுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதே போல ஒரு கணவருக்கும் நாம் என்ன பண்ணணும், மதிப்பை என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியதாக. அப்பதான் அது சரியானதாக அவருடைய பிரயாசத்தை மதிக்கிறோம். ஸோ இந்த விஷயத்துல ஊழியர்களை குறித்தான விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க. இந்த இடத்துல உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள்ங்கிறதான வார்த்தை இமிடியேட் கான்டெக்ட்ல யாரோடு சமாதானமா இருங்கன்னு சொல்ல வருது, ஊழியரோடு. இமிடியேட் கான்டெக்ட்ல இந்த இடத்துல ஊழியரோடு. ஆனால் பின்னாடி பேசுற போது எல்லாரையும் உள்ளடக்கி தான் என்ன பண்றாரு, சமாதானமா பேசுறாரு. ஆனா இங்க ஊழியரோடு நீங்கள் என்ன பண்ணுவாருங்க, சமாதானமா இருங்க. ஏன்னா சமாதானமா இல்லைன்னா அவர் சொல்றது எதையுமே நீங்க என்ன மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. இந்த 1 தெசலோனிக்கேயர் இந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் எப்படிலாம் நடந்து கொள்வார், நாங்க எப்படிலாம் நடந்திருக்கிறோம் அப்படிங்கறத அவருக்கு அங்க அதிகமா பேசுறாரு. பாருங்களேன், 7ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பெரிய பிரயாசம் பாருங்க, அந்த அளவுக்கு பிரயாசப்படுங்க தங்களுடைய ஏன்னா அந்த கலவரம் ஏற்படுச்சுல, இவர் மறிக்கக்கூடிய ஒரு சூழலும் என்ன ஆகுது, வருது. யாசோனை அடிச்சு வெளுத்துட்டாங்க, அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு இருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அப்ப ஏன்னா கலவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை பாதியில அடிச்சு விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எவனாச்சும் ஒருத்தர் எக்கு தப்பா அடிச்சா நம்ம என்ன ஆயிருவோம், இறந்து போயிடுவோம். அதனாலதான் கூட்ட கலவரம் நடக்கும்போது நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா எவனும் வாகு பார்த்து இட மாட்டாங்க, அடிக்கிறது இல்லை, கண்ணாப்புனா அடிப்பாங்க. அப்ப கலவரத்துல தன்னுடைய ஜீவனும் போகத்தக்கதாக இருந்தது. ஆனால் ஒரு தாய்க்கு எப்படி குழந்தையின் மீது வாஞ்சி இருக்குமோ அதை போல மிகுந்த வாஞ்சியோடு என்ன பண்றாங்க, செயல்படுகிறாங்க. அப்படி செயல்பட்டவங்க அடுத்து பின்னாடி பேசுறாங்க பாருங்க, 12ஆம் வசனத்தை பாருங்களேன். மேலும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். எல்லா தரப்பான மக்களை புத்தி சொல்ல வேண்டிய ஒரு புத்தி, தேர்தல் சொல்ல, அப்படி எல்லா தரப்பான மக்களுக்கு தகப்பனை போலவே இருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு தாயை போல பரிவும், தகப்பனை போல கண்டிப்பும், அப்படிதான் இருக்கும். தலைகளா போயிடாது அல்லவா. தாய்களை போலும் சற்று அன்பு நிறைந்தவர்களாகத்தான் என்ன இருப்பார். தகப்பனார்கள் சற்று கண்டிப்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள், பொதுவான ஒரு உண்மை. அப்ப இது ரெண்டையுமே அவர் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாரு, செய்திருக்கிறார். அது எதுக்கு செஞ்சேங்கிறதையும் அதிலே சொல்றாரு 11ஆம் வசனத்துல. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள்
பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். எதுக்காக உங்களை தேற்றுகிறோம், எதுக்காக திட்டுறோம், எதுக்காக உங்களை திருத்துகிறோம் என்றால், கடவுள் நம்முடைய ஒரு ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறாரு, அதுக்கு பாத்திரவானாய் நடக்க வேண்டும். ஊழியருடைய பிரயாசம் அப்படி இருக்கிறபடினால் ஊழியரை கனம் பண்ணுங்கள், ஊழியரோடு சமாதானமாயிருங்கள். எல்லா ஊழியரும் இப்படி இருக்க முடியாது. ஊழியர் உண்மையாய் பிரயாசப்படவில்லை என்றால், ஊழியர் உண்மையாய் கரிசனையோடு வாஞ்சியோடு செயல்படாமல் உங்களை சுரண்டுகிறவராயிருந்தார், அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று வேதம் என்ன பண்ணல சொல்ல முடியும். இவர்கள் உண்மையாய் பிரயாசப்பட்டார். நீங்க 2ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், கள்ள ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க, நாங்க எப்படி இருக்கிறோங்கிற ஒரு ஒப்பிடுதல் என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஆகவே அவர்களை மதிங்க. ஏன் இப்ப சிலர் போயிட்டு அவங்க சொல்றதை கேட்காதீங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தெசலோனிக்கேயர் நிருபம் எழுதுறாங்கன்னா என்னது, இவங்க போய் இப்படி ஊழியம் செஞ்சுட்டு வராங்க, பின்னாடி போறவங்க வேறு சிலதை மாத்தி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இவர் ரிமூவர் பண்ண வேண்டியதாக, இப்படி இருக்காதீங்க, நாங்க சொன்னதுல நீங்க என்ன பாருங்க உறுதியா இருங்க அப்படிலாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒப்பிட வேண்டியதாய் இருக்கிறது. இதுவரைக்கும் நாம ஏற்கனவே ஓரளவுக்கு தியானிச்சோம். இதனுடைய அடுத்த பகுதியாகிய 14, 15, 16 இந்த 3 வசனங்களை நாம தியானிப்போம். மீதியை நம்ம அடுத்த வாரத்தை கூட தியானிப்போம், டைம் இருக்காது. இந்த 3 வசனங்கள்ல, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். எங்க பாருங்களேன், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மேல ஊழியர்கள் இவ்வளவு பிரயாசப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப சகோதரர் விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாங்க, புத்தி சொல்றது யார் வேலை? பெற்றோரா? ஊழியக்காரருடைய வேலைன்னு சொல்றவா? ஆனால் வேதம் சொல்லுது அது ஊழியக்காரர் மட்டும் என்ன பண்றது இல்லை, செய்கிறதில்லை. சபை கூடுகை என்பதே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். இப்ப மேலதானே சொல்லிக்கணும் ஆலோசனை திடனற்றவர்கள். ஆனா இப்ப மேல என்ன சொல்றாரு, ஊழியர்களை மதியுங்கள் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணுமா, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. சபையில யாரோ ஒருத்தங்க தடுமாறுகிறார்கள், வழி விலகி போகிறார்கள், விசுவாசத்துல குறைச்சலா இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் போய் புத்தி சொல்ல வேண்டியது என்னது அவசியம். அது ஊழியருடைய பணின்னு மட்டும் நினைக்க கூடாது. வேதம் சொல்லுவது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்ப இவர் ஊழியருக்கு சொல்லாம விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, ஒழுங்கு இல்லாதவனுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஒழுங்கு இல்லாதவன் என்றால் பாவத்தில் வாழுகிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. கடவுளை அறிந்தும் பாவத்தில் வாழுகிறவர்களை நாம் எச்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படி இருந்தா நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன முடியாது, போக முடியாது அப்படின்னு நீங்கள் அடிக்கடி இந்த விஷயத்துல சார்பா இருக்கணும். உங்களுக்கு யார், நம்ம திருச்சபையிலே என்னை உட்பட யார் மீதாவது உங்கள் ஒழுங்கற்று இருக்கிறதாக, பாவத்தில் வாழுகிறதாக உங்களுக்கு தோணுச்சுன்னா அவருடைய தனியாக சந்தித்து அவருடைய பாவத்தை உணர்த்த வேண்டியதும் எச்சரிக்க வேண்டியது என்னது அவசியம். இப்படி அசட்டையா இருக்காதீங்க, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கடவுள் நமக்கு போதுமானவர் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்னது அவசியமாக இருக்கிறது. 2வது என்ன சொல்லுது இந்த வசனத்துல, திடனற்றவர்களை தேற்றுங்கள். இந்த இடத்துல திடனற்றவர்கள் என்று சொல்லுகிறவங்க சோர்ந்து போனவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் நிமித்தமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவினால் வருகிற உபத்திரவத்துல என்னவா இருக்கிறாங்க, சிலர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. இந்த தெசலோனிக்கேய விசுவாசிகள் இருந்த பிரச்சனை என்னது, தங்களுக்கு முன்பாகவே அநேக விசுவாசிகள் மரித்து போயிடார்களே, அப்ப அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் வர முடியாதோங்கிற ஒரு பயம், ஒரு அறியாமையினால் ஒரு சோர்வு அவங்களுக்குள்ள என்னாச்சு இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு இந்த 1 தெசலோனிக்கேயர்ல இருந்து புத்தி சொல்றாரு. 4:18 வாசிங்களே. 4:18. இந்த வார்த்தையினால என்ன வார்த்தையினால? 17 வாசிங்க. இவங்க மரித்தவர்களை குறித்து கவலைப்படுறாங்க. அது 16 சொல்றாரு, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாம போவோம். ஆகவே இந்த வார்த்தையினால ஒருத்தர் என்ன பண்ணுங்க, தேற்றுங்கள். தங்களுடைய உறவுகளை இறந்து ஒரு வேதனைப்படுறாங்க, அந்த வேதனையோடு அவங்களுக்கு என்ன வேதனை வருது, ஆகா இவங்களா கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதோ அப்படின்னு. ஏன்னா மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது,
அப்படின்னு நம்பினவங்க அது உயிர்த்தெழுந்து நடக்கும்னு அநேகருக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஈவன் யூதர்கள்ட்டே சிலர்ட்ட என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள், சரிசேயர்கள் என்னத்தை நம்பல, உயிர்த்தெழுதல் ஒண்ணு என்ன பண்ணல, நம்பல. இவங்க புறையின மனிதர்களுக்கு அநேகருக்கு உயிர்த்தெழுதலை பத்திலாம் பெருசா என்ன இல்லை, தெளிவு இல்லை. அப்ப அவங்ககிட்ட சொல்றாரு, இல்ல முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு நாமும் போவோம், ஆகவே தைரியமா இருங்க, இதையே நினைச்சு கவலைப்படாதீங்க, கடவுள் அவரை நம்பி மரித்தவர்கள் அவருக்குள்ளாக என்னவாங்க எழுந்திருப்பார்கள். அங்க இருந்த சூழ்நிலை இது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கடந்த வாரத்துல என்னது சலோமியை போய் பார்த்ததா இருக்கட்டும், அல்லது சேசனுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு பண்பு. ஒருவர்கள் வேதனைப்படுகிற போது அல்லது ஒருவர்கள் கஷ்டப்படுகிற போது அவர்களை தேற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒவ்வொரு விசுவாசியுடைய பொறுப்பு. அது ஊழியருடைய பொறுப்பு அல்ல, அவர் செய்யணும். ஆனால் இங்கு நீங்க ரொம்ப தெளிவா புரிந்து கொள்வாங்க, புத்தியில் அதாவது ஒழுங்கற்றவர்கள் புத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, துன்புறுகிறவர்கள் வேதனைப்படுகிறவர்கள் என்ன பண்ணுங்க, தேற்றுங்கள். ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறோமோ இல்லையா, விசாரிக்க, என்னங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்வி, அந்த விசாரணை அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கையாக ஆறுதலாக, தன்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லைங்கிறதான உணர்வு அவர்களுக்கு என்னதை தருகிறது, வேதனையை இன்னும் என்ன பண்ணுகிறது, அதிகப்படுத்து. வேதனையை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லைங்கிறது என்னவா இருக்கும், பெரிய வேதனையாக இருக்கும். ஆகவே நம்முடைய உறவுகளிலும் கூட யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் குறைந்தபட்சம் ஃபோன் பண்ணி என்னப்பா பரவாயில்லையா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க வேண்டியது என்னது, அவசியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அது வியாதிக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுறவங்க, மரித்தவர்கள், இழப்பு, இது போன்ற நேசங்கள்ல வேதம் சொல்லுகிறது, திடனற்றவர்களை தேற்று. இதே விஷயத்தை தான் 5ஆம் அதிகாரத்தில் அவர் பேசிட்டே 11ஆம் வசனத்தை வாசிங்களே. 11. பாருங்க, நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு வர்றீங்க, அதே போல ஒருவரை ஒருவர் தேற்றி. தேற்றுவது அவங்க பக்தியில வளருவதற்கு என்னவா இருக்குமா, உதவி செய்யும். அவங்க அந்த கவலையிலே என்ன ஆயிடக்கூடாது, மூழ்கி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எத்தனை பேர் தான் நேசித்தவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சபைக்கு வராமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. அல்லது பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டவர்கள் திரும்ப அவங்களால வர முடியாது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல நாம அவங்களோட என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு விசுவாசியினுடைய கடமை. அதுக்காக கொஞ்சம் செலவு என்ன பண்ணணும். சில விஷயங்கள் என்னது செலவு பண்ணாம என்ன ஆகாது, வராது. பிரயாசப்பட்டு அவர்களோடு இருக்கிற போது அவங்க பக்தி என்ன ஆகும், கொஞ்சம் வளரும். சோ ஆகவே இந்த திடனற்றவர்களை நாம் என்ன பண்ண வேண்டும், தேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, பலவீனரை தாங்குங்கள். இந்த இடத்துல இந்த வீழ்ச்சியில் அடைந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பலகீனமாக இருக்கிறார்கள், விசுவாசத்துல பலகீனமாக இருக்கிறவர்களை நாம கொஞ்சம் தாங்க, எடுத்த கௌத்தங்களை அடிச்சு அவங்க என்ன பண்ணக்கூடாது, துரத்தி விடக்கூடாது. பாவத்தில் வாழுகிறவர்கள் வேறு, விசுவாசத்தில் பலகீனர்கள், வீழ்ச்சி அடைந்து விழுந்து எந்திரிக்கிறவங்க இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு பெரிய லெவல்ல என்ன இருக்காது, ஒரு சில விஷயங்கள நம்பிக்கை இருக்காது. இப்ப சாப்பிட்ற விஷயத்துல பாருங்க, சிலர் பண்டிகை சாப்பிடலாம் நம்புவாங்க, சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. அதெல்லாம் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி அவனை விசுவாசம் விட்டே விடக்கூடாது, கொலையை செய்யக்கூடாது. அவனுக்கு சாப்பிட பிடிக்கலையா விட்டுறணும். நீ கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் இங்க ஊழியம் செய்கிற போது இங்க பெருசா எல்லாரும் மாடை சாப்பிட மாட்டாங்களா, நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் உண்மையான விசுவாசிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. இப்ப கட்டாயப்படுத்தி சைவம் உள்ளவர்களை கூட அசைவத்துக்கு இருக்காங்களா, மாத்தி இருக்கிறாளா. ஆனா அதெல்லாம் தேவை கிடையாது. ஒருத்தருடைய உணவு பழக்கம் என்பது சிறு வயதுல இருந்து என்ன இருக்கும், வந்திருக்கும். அதை மாத்தினாதான் ஒருத்தர் விசுவாசி அப்படின்னு என்ன தேவையில்லை. என்ன நீங்க ஒரு விசுவாசின்னு சொல்றீங்க, ஏன் கறி சாப்பிட்டா என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சிறு வயதுல இருந்து சாப்பிடாதவங்க சாப்பிட்டா என்ன ஆகாது, பிடிக்காது. அப்ப உணவு பழக்க வழக்கங்கள்ல நமக்கு என்ன இருக்கலாம், நம்பிக்கை வேறுபாடுகள், அதெல்லாம் பெரிய பிரச்சனையா பேசக்கூடாது. அது எதுக்கு பேசுறாரு, ரோமர் 14 பேசுறாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான், அவனுக்குன்னு விசேஷத்துக்கு முடியா, காலங்களை விசேஷித்துக் கொள்கிறான். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது பாவம்னு ஒரு பல திருச்சபையில் ஒத்த காலம் என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. அது அவ்வளவு பெரிய பாவமா? இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், இந்த உலகத்துல பிறந்தார், அது டிசம்பர் 25 நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு நாள் பிறந்தாருங்கிறது என்னது உண்மை. அதை கொண்டாடி போறதுல என்ன பெரிய பிரச்சனை? அதை ஒரு பெரிய பாவமாக பட்டியலிட்டு இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், நீங்கள் சூரிய கடவுள் ஒன்று இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. இப்போ விளக்க என்ன சொல்லிட்டு இருக்க, டிசம்பர் 25 சூரிய கடவுளுடைய யாருக்காவது தெரியுமா? உலகத்துல பாதி பேருக்கு டிசம்பர் 25 என்னென்ன தெரியும், இயேசு கிறிஸ்து. இப்ப வரலாற்று
இல்ல இல்ல எல்லாம் ஒரு நன்மைக்கு ஏதுவாக, அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவாக எடுக்கிற முயற்சிகள்ல நம்ம எல்லாமே பைபிள்ல இருக்குதான்னு நம்ம என்ன தேவையில்லை கேள்வி. அந்த முயற்சி என்னது? பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன பண்றாங்க? முயற்சி செய்யறாங்க. நான் சொல்றது போல பெண்கள் கூட்டம் அப்படின்னு பைபிள்ல பார்க்க முடியாது. சண்டே கிளாஸ், பிபிஎஸ் அப்படிலாம் எங்கே பார்க்க முடியாது, பைபிள் பார்க்க. ஆனா எதுக்கு வைக்கிறோம்? ஒரு பக்தி முயற்சி, கடவுளுக்குள்ளாக வளருவதற்கு ஒரு முயற்சி. ஸோ அதை எல்லாத்தையுமே நாம கேள்வி எழுப்பி அது அதை நீங்க சொல்லும் போது விசுவாசத்தில் பலகீனமா இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க? இடறி போவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படிதான். கறி சாப்பிட்றதா இருக்கட்டும், மாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், அல்லது வெத்தலை போடுறத ஒரு பீடா போடுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாம் வெத்தலை போடுறதே பாவம்னு ஒரு பெரிய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரத்தில் வெத்தலை நல்ல மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. நெஞ்சு சளிக்கு சில விஷயங்களுக்கு வெத்தலையில நல்ல மருத்துவ குணம் இருக்கிறது. அதுல பாக்குன்னு போட்டு நீங்க போதையா போடும்போது அது என்னது? போதையா போகுது. அதுல 2 ஸ்வீட் வச்சு ஸ்வீட் பீடான்னு சாப்பிட்றது பெரிய எண்ணம் இல்லை, பாவம் இல்லை. ஆனா அந்த போதை ஊட்டக்கூடிய சில பொருட்களை வைத்து அது சாப்பிடும்போது அது என்னவா மாறுது? அது மருத்துவ குணத்தை தாண்டி என்னவா மாறுகிறது? போதையா மாறுது. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எழுத்தின்படியா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு அங்க போடுற ஒரு கல்யாணத்துல வெத்தலை போடுறாரு, பெரிய பாவியா இருக்கிற எல்லாம் சபைக்கு வர்றான்னு என்ன கூடாது, பஞ்சாயத்து பண்ண கூடாது. ஸோ அதனுடைய இந்த மாதிரி விசுவாசத்துல சிறிய சிறிய விஷயத்துல நீங்க பலகீனருக்கு இடர்கள் இல்லாம என்ன பண்ணிடணும், போயிடணும். ஓகே, அவன் வருத்தப்படுறானா அவன் முன்னாடி சாப்பிடாது, அவன் ஒரு மாதிரி இடர்கள் அடைவானா அவன்கிட்ட என்ன பண்ணாது, சாப்பிடாது. அப்படிதான் 1 Corinthians 8 ரோமர் 14 என்ன பண்ணுது சொல்லுது, பலகீனருக்கு என்ன பண்ணாது, இடரெல்லாம் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. புதுசா ரசிக்கப்பட்டு வர்றவன்ட்ட ஃபுல்லா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அவன் தப்பா ஒரு சோத்திரம் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒரு நாள் ஒரு தப்பா சோத்திரம் பண்ண, இப்போ சபையில சோத்திரம் பண்ண எல்லாருமே துல்லியமா கரெக்டாக சோத்திரம் பண்ணுவோம், தப்பா தான் சோத்திரம் பண்ணுவோம். சரியா சோத்திரம் பண்ணணும்னு அவசியமா? இப்போ நானே இருக்கிற எல்லா நேரமும் சரியா சோத்திரம் பண்ணுவேன்னு என்ன முடியாது. இல்லை இல்லை சொல்றேன். சிலர் அப்படி நினைப்பாங்க, ஒருத்தர் இப்போ என்ன இதை கூட இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு சோத்திரம் பண்ண தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படி ஒன்று இல்லை. அது குறிப்பா புதிதாக வருகிற விசுவாசிகள்ட்ட நிறைய தடுமாற்றம் என்ன ஆகும் இருக்கும். அதெல்லாம் நாம அவங்கள பெருசு நீங்க என்ன இப்படி பண்றீங்க, ஒரு ஒழுங்கு இல்லையா அது இல்லையான்னு சொல்லி அவன் அப்படியே வந்த வேகத்துக்கு இடக்கூடாது, ஓடும்படியாக நடந்து விடக்கூடாது. ஸோ ஆகவே நாம் இந்த பலவீனருடைய பலனுங்க என்ன பண்ணுங்க, அவங்களோட கூட இருங்க. நாங்கள் இருக்கிறோங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. குறிப்பாக இந்து சமூகத்திலிருந்து வேற்று மதத்திலிருந்து ரசிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு நடைமுறையாக அவங்களுக்கு செயல்படுவதற்கு சில சிக்கல்கள் என்ன ஆகும் வரும். அப்போ எல்லாத்தையும் போய் என்ன கூடாது, நின்று சண்டை போடக்கூடாது. சில ஒத்த காலம் சொல்லுவாங்க, அவங்க மொட்டை போடக்கூடாது, அவங்க அப்பா செத்து மொட்டை போடக்கூடாது, பாஸ்டர் வாங்க அவனை மொட்டை போடாமல் தூக்கிட்டு போவான். அவன் சொந்தக்காரன் ஒட்டு மொத்தம் நிற்பான், யார் மொட்டை போட்டாகணும், பையன் மொட்டை போட்டாகணும் அப்படின்னு சண்டை போடுது. இந்த மொட்டை போடுறதுனால வைராக்கியம் பாராட்டி இப்போ என்ன பண்ண போறோம்? அது துக்கத்தின் அடையாளமா அவங்க என்ன பண்றாங்க, போடுறாங்க. அப்போ ஒரு அன்பிலிவர் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மட்டும் ரசிக்க வருகிற போது சில நடைமுறையாக ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையா சொல்லக்கூடாது. அவங்களோட நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கிறோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நம்ம சபையாற்றிடுவோம், பேசிக்கிடுவோம். நான் சொன்னேன்ல, இந்த இறந்து போன பையனுடைய பேரை அந்த அம்மா பச்சை குத்திட்டு வந்ததுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பெரிய பஞ்சாயத்து பண்றாங்க. ஸோ அப்போ பலகீனர்கள்ட்ட நாம அவங்களோட இருக்கிறோங்கிறத என்ன பண்ணணும், ஆன்மீக கடவுள் எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்ட மக்களோடு தான் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஸோ அதுபோல விசுவாசத்துல பலகீனமா இருக்கிற போது அவங்க அதுல விழுந்து வர்ற வரைக்கும் நாம் அவங்களோட உடன் இருந்து என்ன பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். இதை சொல்லிட்டு இப்ப நான் சொந்த வாசிங்களே, மேலும் சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இந்த எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள்னா யாரிடத்துல, விசுவாசிகளிடத்துல. ஓகே, இந்த இமிடியட் கான்டெக்ட்ல என்ன வருது, நம்ம எப்பொழுதுமே ஒரு வார்த்தைக்கான விளக்கத்தை அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். இங்க எல்லாரும் ஒரு யாரை சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க, இந்த வசனத்திலே வாசிச்சு பாருங்க. ஒழுங்கில்லாதவர்கள், திடனற்றவர்கள், பலவீனர், 3 பேர்கிட்டமே நீங்க என்னவா இருக்கணும், சாந்தமா இருக்கலாம். சாந்தம் உள்ளவர்கள்ட்ட நம்ம என்னவா இருப்போம், சாந்தமா இருப்போம். அமைதியா இருக்கிறவங்கள்ட்ட நாம என்னவா இருப்போம், அமைதியா இருப்போம். நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அது மாதிரி இது மாதிரி நடத்துகிறவர்கிட்ட போனா தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களா. சிலர் நம்மளை உச்ச டென்ஷனுக்கு என்ன ஆக்கிடுவாங்க, ஆளாக்கிடுவாங்க, கேட்கவே மாட்டாங்க.
ஆனா பைபிள் சொல்லுது, ஒழுங்கற்றவன்ட்டு நீ பேசும்போது அவன்கிட்ட புத்தி தான் சொல்ற, ஆனா நீ எப்படி சொல்லணும்? சாந்தமா சொல்லணும். திறனற்றவன்ட்டு நீ சாந்தமா சொல்லணும். ஏன்னா நீலாம் ஒரு விசுவாசியா? மரித்து போனவங்க நீலாம் ஒரு விசுவாசியா? நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஏன்னா அழுகுற? எல்லாரிடத்திலும் நமக்கு என்ன இருக்கணும்? சாந்த இருக்கணும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் வராது. சாந்தத்தோடு பேச முடியாது. நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டோன் என்ன ஆகிட்டே இருக்கும், எகிரிக்கிட்டே இருக்கும், சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒழுங்கற்றவர்கள், திடனற்றவர்கள், பலவீனம். ஏன் அதுவும் இந்த பலவீனத்தெல்லாம் நீங்க பேசுங்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் அதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. தம்பி வெளியே பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது பிரதர், ஆனாலும் அப்ப நமக்கு என்ன வந்துடும்? என்ன திருந்தவே மாட்டடா. பலவீனர்கள் தங்களுடைய அந்த பலவீனத்தையே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தெரியுமா? இயலாமையே என்னவாங்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட சாந்தமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என் பையனா ஏதாவது ஸ்கூல்ல ஒரு ஹோம்ஒர்க் சொன்னா சேர்றா நான் வர்றது, திரும்ப அதே போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த அந்த பலகீனத்தையே நோடிருப்பாங்க, பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பலகீனத்தை நம்ம சாந்தமா பேசுறது ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிறீங்கல்ல புத்திசாலிகள்கிட்ட கூட பேசிட முடியும், ஏன்னா அவன் எது சார்ந்து யோசிப்பான், அறிவு சார்ந்து என்ன யோசிப்பான். இந்த திடனற்றவர்கள்ட்டையும் பலகீனத்தையும் பேசினா பேசுறது கல்லுல போட்ட மாதிரியே திரும்ப அதே நிலைமையிலே அவங்க திரும்ப வந்து நிப்பாய். போன வாரம் தான் பேசிட்டு இருப்போம், திரும்ப அதே புராணத்தை பாடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? டென்ஷன் ஆயிரும். ஆகவே ஆவியானவர் சொல்றாரு, திருச்சபையில் இப்படிதான் இருப்பாங்க. திருச்சபையில இப்ப நான் பேசுற செய்தி, எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்வார், ஒரு செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமா? படாது. ஒரு சிலருக்கு புத்தி சொல்றது இருக்கும், ஒரு சிலருக்கு ஆறுதல் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் வாக்குத்தத்தங்களை எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் பைபிள்ல இருந்து கற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப ஒரு வாரம் நான் சொல்றது பிரயோஜனமா இருக்கும், இன்னொரு வாரம் இன்னொருத்தருக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் எங்க இருக்கிறீங்க? சபையில இருக்கிறீங்க. ஆனா எல்லாருக்கும் பேசணும்னா எல்லார்ட்டையும் நாம சாந்தத்தோட என்ன பண்ணணும்? புத்தியும் சொல்ல வேண்டும், தேர்தலும் ஆறுதலும் படுத்த வேண்டும், அவர்களை உடன் இருக்கவும் வேண்டும். அப்ப ஒழுங்கில்லாதவர்கள், திடனற்றவர்கள், பலவீனர் எல்லாத்தையும் நீங்க என்னத்தை காமிக்கணும்? நாங்க சண்டை போடுவது எப்படின்னு ஒரு வகுப்பு எடுத்தோம். இந்த கல்யாண பாட்டுல 4வது பாட்டோ 5வது பாட்டோ, சண்டை போடுவதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. சாந்தத்தோடு சண்டை போடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானமாய் வாழ்வார்கள். நான் எழுதின குரல். சண்டை வராம இருக்காது. சண்டைனா முரண்பாடு ஒரு விஷயத்துல நமக்கு என்ன வருது, அதை நீங்க சாந்தமா பேசுங்க. சண்டை எதுலதான் போய் முடியும்? சமாதானத்தை தான் முடியும். சாந்தமா சண்டை போடுங்க, அதுக்கு கத்துக்கணும். பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. மோசே ஏன் உலகத்திலேயே சாந்தம் உள்ளவன் சொல்லுது? 5 பேர் கொண்ட வீடுல நம்மளால அமைதியா பேச முடியல. 5 பேர் தான் வீட்டுல இருக்கிறாங்க. 5 பேர் கொண்ட வீட்டுல என்ன பண்ணல நம்மளால சாந்தமா பேச முடியல. 20 லட்சம் பேருக்கு மேல நடத்தி கொண்டு வந்த மோசைய ஆளுக்கால் எவ்வளவு பேசிருப்பாங்க. மோசைக்கு எதிராக குரல் கொடுத்தானா அது என்ன 1 2 பேர் இல்ல, ஒரு 5 லட்சம் பேர் என்ன குரல் எப்படி இருக்கும்? நமக்கு 5 லட்சம் பேர் நம்மளை பத்தி தீமையா பேசுறாங்க. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டாம் வெறுப்பாக நடத்திட்டு வர 5 லட்சம் பேர் இப்ப இவ்வளவு சாந்தம். மோசே ஒரு சிறந்த தலைவர், அவ்வளவு ஜனங்களை நடத்திட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு சாந்தம். ஒரு ஊழியருக்கு மிக முக்கியம் என்னது? சாந்தம். அப்படி எடுத்த கௌதம் பேசலாம், நீங்களா நாசமா போயிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க கடவுளுடைய அப்படிலாம் பேசலாம். அதெல்லாம் அந்த ஊழியர் தான் நல்ல ஊழியர் நினைக்கிறாங்க. அது அல்ல. அது உணர்ச்சி வேகத்துல நாம பிறரை கடிந்து கொள்வது அல்ல. இப்ப யூடியூப்ல எடுத்தா எல்லாம் திட்டுறாங்க, அது இல்லை அது இல்லை அப்பா, அதுதான் வைராக்கியமா பேசுறது. ஏன்னா திட்டி பேசுனாலே வைராக்கியமா? அப்படி அல்ல. சாந்தத்தோடு கடிந்து கொள்ளுங்க. நீங்க சொல்ற எச்சரிக்கையில உறுதியா இருங்க. ஆனா உங்க டோன்ல என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும். சாந்தத்தோடு பிறரை திருத்துங்கள், சாந்தத்தோடு பிறரை ஆறுதல் படுத்துங்கள், சாந்தத்தோடு பிறருக்கு நம்பிக்கை தருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாரிடத்திலும். அப்ப என்னது? நீங்க சண்டை போடனா சாந்தத்தோடு சண்டை போடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானமாய் வாழுவார்கள். அப்ப அதுதான் முக்கியம். அப்ப இங்க என்ன சொல்றாரு? எல்லாரிடத்திலும் நீங்க என்ன பாருங்க? சாந்தம் உள்ளவர்களாய் இருங்கள். அதுவும் எப்படி சாந்தமா இருக்கணுமா? சாந்தமே வராது. இப்ப சொல்லுங்க, இந்த நிலை எவ்வளவு பாவம் செய்வோம். நான் சொல்ல 5 பேர்த்தையும் நம்ம சாந்தமா பேச முடியல. திருச்சபையில் இன்னும்
சாந்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் பலகீனமானவற்றை இன்னும் நீடிய சாந்தத்தோடு என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. ஸோ ஆகவே நாம் இந்த நீடிய சாந்தத்தோடு விசுவாசிகளிடத்தில் செயல்படுவதற்கு என்ன பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். மீதி பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். நீங்கள் இந்த பகுதியை முழுசாக ஒரு தடவை வாசிச்சு வந்துருங்க. வாசிக்கும் போது அந்த ஃப்ளோ உங்களுக்கு அழகா என்ன ஆகும், புரியும். இப்போ நம்ம இது வரைக்கும் வாசிச்ச இந்த 5 வருஷத்துமே நீங்கள் வாசிங்கன்னா அப்போ என்ன சொல்றாருங்கிறது அழகா நமக்கு என்ன ஆயிரும், புரிந்து கொள்ளும். ஸோ அதை நாம் கைகொள்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். செபிக்கலாம். கிருபையை இரக்கமுண்டான எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே கேட்ட செய்தியை எங்களுடைய வாழ்க்கையில கைகொள்வதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக. பலதரப்பட்ட மக்களிடத்திலே நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். எங்களுடைய திருச்சபையும் ஆண்டவரே, ஒழுங்கற்றவர்கள், திடனற்றவர்கள், பலவீனர்கள் என்று எல்லா மக்களும் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் சரியான விதத்திலே செயல்படவும், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தத்தை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலைகள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே சாந்தத்தோடு செயல்படுவதற்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்குள்ளாக ஆண்டவரே இந்த இளம் திருச்சபையாகிய தெசலோனிக்கே திருச்சபை ஆண்டவரே உமக்குள்ளே நிலைத்திருந்ததை போல நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்த ஆண்டவரே எங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் தகுதிப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.